ஓம் சாய்ராம். 9 வார விரதத்துல ஒருத்தவங்களுக்கு சாய்பாபா செய்த அடுத்தடுத்த அற்புதங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சாய்பாபாவை இடையில கும்பிடாம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாய்பாபா எப்படி அவங்கள வந்து மாத்துனாங்க, எப்படி பாபா அவங்க திருப்பி உணர்ந்து, பாபா கிட்ட போய் 9 வார விரதத்துல அவங்க நடந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சாய்ராம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தர். இவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தரா இருந்ததுனால, வாரம் இவங்க வீட்ல வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்களாம். அப்போ இவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்தே பாபாவோட நாம சங்கீர்த்தனத்துல கலந்துக்கிட்டு, பாபாவோட பக்தரா இருக்காங்க. ஷிரடிக்கு அடிக்கடி அவங்க அம்மாவோட போயிட்டு வருவாங்களாம். பாபானா இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காலேஜ் சேர போறாங்க. காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு பாபா மேல உள்ள ஈடுபாடு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. இவங்க கேட்ட விஷயங்கள நடக்காம போனதுனால இவங்க வந்து பாபாவ சுத்தமா வெறுத்துருக்காங்க. இனிமே நான் சாய்பாபாவே கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாவே சாய்பாபாவை கும்பிட்றத நிப்பாட்டிட்டாங்களாம். சின்ன வயசுல இருந்தே சாய்பாபா பக்தரா இருந்த ஒருத்தவர் சில விஷயங்கள் வந்து நடக்கல அப்படின்னோடனே பாபா மேல மிகுந்த வெறுப்பாகி பாபாவை கும்பிடுறத விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லையாம். இவங்களுக்கு ஏஜும் ஆயிட்டே இருக்கு. இவங்க ஒரு பொண்ணு. இவங்களுக்கு ஏஜும் ஆயிட்டே இருக்கு. இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆசை. இவங்க சொல்லியிருக்காங்க, "இல்ல நான் வந்து வேலை கிடைச்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னோனே, "இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொன்னோனே, இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு உடம்புல. ஆனா இவங்க ஹஸ்பண்ட்ட வந்து சொல்ல சொன்னாங்களாம். ஆனா இவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லாமயே இவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க கணவர் வந்து இவங்க கிட்ட சரியாவே பேசுறதில்ல. இவங்க கணவர் வந்து இவங்களுக்கு சரியா சப்போர்ட் பண்றதில்ல. இவங்க கூட எந்த விதமான பாசமாவோ எதுவுமே இருக்க மாட்டாங்களாம். ரொம்ப வந்து தள்ளியே தான் இருப்பாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு. தன்னோட கணவர் வந்து நம்மள்ட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டுருக்காங்க. இவங்களுக்கு வேலையும் இல்ல. திருமண வாழ்க்கை இந்த மாரி போன உடனே இவங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்க அம்மா வந்துட்டு, "நீ சின்ன வயசுலேருந்தே பாபாவோட பக்தர். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே நம்மளோட கர்மா தான். நம்மளோட கர்மாவ நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா, அந்த கர்மாலேருந்து நம்மள மீட்டு குடுக்குறது நம்ம சாய்பாபா தான். நீ சாய்பாபாவ கும்பிடு. திருப்பி நீ சாய்பாபாவ கும்பிடு. பாபா நிச்சயமா உனக்கு நல்ல வழி காமிப்பாங்க. உன்னோட கணவர மாத்துவாங்க. உனக்கு வேலையும் கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து நாம சங்கீர்த்தனம்லாம் கலந்துக்கிட்டு, பாபா மேல மிகுந்த பக்தியா இருந்தவங்க, காலேஜ் லைஃப்லேருந்து பாபா கிட்ட அத ஒதுங்குனது, பாபா கிட்ட வேண்டுனது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 9 வாரம் விரதம் இருந்திருக்காங்க. முதல்ல அப்பதான் இவங்க 9 வாரம் விரதமே ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட வாழ்க்கையில. முதல் தடவையா 9 வாரம் விரதம் ஆரம்பிக்கும்போது, சாய் சச்சரித்திர பாராயணமும் பண்ணியிருக்காங்க. அந்த 9 வார விரதத்திலயுமே சாய் சச்சரித்திர பாராயணம் ரெகுலரா படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அற்புதம் அந்த 9 வாரம் விரதம் முடியும்போது இவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த 9 வார விரதம் முடியும்போதே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனிலேருந்தே இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காம். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இவங்க கணவரும் இவங்க கிட்ட நல்லா பாசமா பேசுறாங்க. என்னோட திருமண வாழ்க்கையும் பாபா மாத்தி குடுத்துட்டாரு. எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. இடையில நான் பாபாவ கும்பிடாம இருந்தது வந்து எவ்வளோ தப்பு அப்படின்றத நான் இப்போ உணர்றேன் சாய்ராம் அப்படின்னாங்க. அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்களோட கர்மா. நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளோட கர்மாவ நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா, மனுஷங்களா பொறந்துட்டோம் அப்படின்னாவே, நம்ம இப்ப பண்ண தப்புகள்னால நம்ம கர்மாவ அனுபவிக்க போறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் கூட நமக்கு வந்து கர்மாவா நடக்கும். கர்மா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ற சொல்லாகட்டும், நம்ம செய்ற செயலாகட்டும், நமக்கு அப்படியே திருப்பி அடிக்கிறது தான் கர்மா. இது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கர்மா. அதுதான் இவங்க வந்து அந்த காலேஜ் லைஃப்ல இவங்க பாபா கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா, அந்த நேரத்துல பாபாவ தான் நம்ம இருக்க புடிக்கணும். நம்ம கர்மாவ நம்ம அனுபவிக்கும்போது, நம்ம பாபாவ தான் நம்ம இருக்க "பாபா, நீ தான் எனக்கு துணை. நான் உன்னைய விட்டு எங்கேயும் போமாட்டேன். இந்த கஷ்டத்துலேருந்து என்னைய காப்பாத்து." அப்படின்னு சொல்லி நம்ம பாபாவ அந்த நேரத்துல இருக்க நம்ம புடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த கர்மாலேருந்து பாபா நம்மள மீட்டு குடுப்பாங்க. நம்ம சாய் சச்சரித்திரத்துல படிச்சிருப்போம். டாக்டர் பிள்ளை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கால் வலி, சிலந்தி நோயால ரொம்ப கஷ்டப்படும்போது, அப்ப அவர் சொல்லுவாரு, "எனக்கு வந்து இத வந்து 10 ஜென்மங்களுக்கு மாத்தி கொடுங்க. இந்த வலிய இப்ப போக்கி கொடுங்க." அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பாபா சொல்லுவாங்க, "நீ ஏன் 10 ஜென்மத்துக்கு கஷ்டப்படணும்? நான் இத 10ஏ நாள்ல உனக்கு சரி பண்ணி தர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அத பாபா சரி பண்ணி குடுப்பாங்க. அப்போ
நம்மளோட கர்மாவ நம்ம அனுபவிக்கணும். ஆனா, அந்த கர்மாவ குறைச்சு குடுப்பாரு நம்ம சாய்பாபா. அத நம்ம கம்மி பண்ணி, நம்ம தாங்குற சக்திய குடுத்து, அதுக்கப்புறம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய குடுப்பாங்க. அதனால எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், "பாபா நீ தான் இருக்க. உன் காலடி நம்ம சரணடைஞ்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி, பாபா கிட்ட உங்களோட கஷ்டத்த ஒப்படைச்சுட்டு, அவர் பாதத்துல சரணடைஞ்சுட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச நாம சங்கீர்த்தனமாகட்டும், சாய்பாபாவோட சச்சரித்திரமாகட்டும், சவணமஞ்சரி ஆகட்டும், சாய்ராம்னு மட்டும் பாபாவோட நாமத்த மட்டும் சாய் பாபா, சாய் பாபா, சாய்ராம் அத மட்டுமே நீங்க சொல்லிட்டே இருங்களேன். உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்த பாபா கொண்டு வருவாங்க. உங்களோட கர்மாவையும் பாபா குறைச்சு, நம்ம அத்தன பேரோட வேண்டுதலையும் பாபா நிச்சயமா நிறைவேத்தி தருவாங்க சாய்ராம். இதே மாதிரி நான் நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பாபாவ அவ்வளோ கும்பிட்டேன் சாய்ராம். நான் பாபாவ இப்ப கும்புறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி செய்யாதீங்க சாய்ராம். பாபாவ கும்பிட்டுட்டே இருக்கும்போது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா அந்த கஷ்டத்துல இருந்தே நம்ம மீட்டு குடுக்குறது நம்ம சாய்பாபா தான். அதனால பாபாவ நம்புங்க. பாபா எப்போதும் நம்ம கூட துணையா இருப்பாங்க. நமக்கு நல்லதே செய்வாங்க. ஓம் சாய்ராம்.